ஹாய் வணக்கம் மக்களே, நான் மோனிகா பேசுகிறேன். ஸோ சண்டே அண்ட் மண்டே விலாக்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ சண்டே நாங்கள் சர்ச் போயிருந்தோம், கம்யூனியன். ஸோ ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோவில் போயிருந்தோம். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது எதனால் டெலீட் பண்ணாங்க, ஏன் டெலீட் ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அதுக்கான ரீசன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நேற்று வீடியோ பார்த்தவங்க ஒரு 500% இருந்தாங்க. ஸோ வீட்டில் நிறைய வாட்ச் இருக்கிறதுனால மேக்ஸன் கையில் ஃபுல்லாக வாட்ச் கட்டின்னு ஒரே காமெடி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா போல். மேக்ஸன்னாலே ஃபன்னு தாங்க. பெருக்குப்பா, என் புள்ள அழகாக பெருக்குதுங்க. இவ்வளோ நேரம் அதுதான் இங்கேருந்து பெருக்கின்னு போச்சு. அப்போல்லாம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பெருக்குப்பா பாருங்கள், தொடப்பம் சைஸு கூட இல்லை என் புள்ள. எனக்கு எவ்வளோட்டு வேலை செய்யுது பாருங்கள். வெரி குட். ஒரு சோறு உள்ள 10 சோறு அங்கே இருந்தால் ஒரு சோறு உள்ளே போகுது, 9 சோறு வெளியில் வருது. திருப்பி அந்த 9 சோறு உள்ளே அனுப்ப அது கஷ்டம். ஐயோ ஃப்ரிட்ஜு கடையிலலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட் ட்ரை. யாருன்னா பொண்ணு மாப்பிள்ளை வேணும்னா இப்போயே புக் பண்ணிக்கோங்க. என் பிள்ளைய நல்லா வேலை செய்யுது, நல்லா படிக்குது. சரி, அம்மா அருணா கயிறு கழட்டிடுறேன் வெளியே. நல்லா படிக்குது, நல்லா வேலை செய்யுது, ஏபிசிடிலாம் நல்லா எழுதுது என் பிள்ளை. பாருங்க, அது கூட நீ செய்யல. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாடுது, ரைம்ஸ் பாடுது, ஏபிசிடிலாம் சொல்லுது. முன்னெல்லாம் ஏபிசிடி மொட்டை மாடி கீழே உந்தா டெட் பாடினும். இப்பப்பா ஏபிசிடி சொல்லுப்பா. ஏபிசிடி அப்படி அப்படியே சொல்லிருது என் புள்ள. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வருது. முன்னெல்லாம் ஏபிசிடின்னு உங்க அப்பா தாடி மொட்டை மாடி நனவும் பாடும். அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிறான், அவன் பொண்டாட்டிக்கு வேலை செய்யறதுக்கு. மவனே, உன்னை நான் ரொம்ப நல்ல புள்ளன்னு நினைச்சுன்னு இருக்கேன். ஆனா அம்மா மானத்தை காப்பாத்து. அண்ட் மக்களே, அன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜொமேட்டோ விட இன்ஸ்டாமார்ட் பரவாயில்ல. என்ன ஒன்று, கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் பண்ணேன். நீங்கள் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஆர்டர் பண்ண வேணான்னு. பட் குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு இருந்த வீட்டிலனா ஆப்போசிட்லேயே கடை இருந்தது, ஓடி ஓடி போய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கடை ரொம்ப இதுவாக அதுவும் பழக்கப்படலை. குழந்தைங்க வீட்டிலே இருக்கிறதுனால சரி அவனுங்களுக்காக எப்போயாவது வாங்கி கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ்லாம் ஒரு நாளில் காலி வர ஸ்நாக்ஸ் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ணத்தில் போட்டு கொடுப்பாங்க, சாப்பிடுவானுங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ உருளைக்கிழங்கு 99 ரூபா அப்படின்னு சொல்லி 2 கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு. ஏன்னா முன்ன மாதிரி இல்லை, வேலைக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது, முடியல. ஸோ அதனால் எல்லாமே இன்ஸ்டாமார்ட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். பட் நல்ல பேக்கேஜ், நல்ல ஒரு பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தானுங்க. ஆனால் 2வது டைம் ஆர்டர் பண்ணும்போது டெலிவரி சார்ஜ் ஹையாக இருந்தது. ஸோ அதனால் நான் திருப்பி ஆர்டர் பண்ணுறதை நிறுத்திட்டு லைவாக போய் வாங்கிக்கலாம், அதெல்லாம் காலியான பிறகு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து பட்டர் பாப்கார்ன் இது ஒருத்தருங்க ரெஃபர் பண்ணாங்க, அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பரவாயில்ல, இருக்கட்டும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு விலாக் போட்டிருந்தேன். அந்த விலாகில் வந்து எங்கள் வீட்டாண்ட ஒரு பெரிய ஒரு இஷ்யூ மாதிரி ஆச்சு. 28 இயர்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. சரி, அதை ஒரு வீடியோ கிளிப்பாக எடுத்து போட்டேன். பார்த்தா யூடியூபே தானாகவே அதை வந்து டெலீட் பண்ணியிருக்கு. அதனால தான் நேற்று வீடியோ எனக்கு டெலீட் ஆகிருந்தது. அண்டு எல்லோரும் கேட்டிருந்தீங்க, நீங்கள் அன்றைக்கி மதியம் விலாக் போட்டிங்க, மதியம் டியூட்டிக்கு போகிறத போட்டிங்க, இப்போ நீங்கள் வந்து என்ன டியூட்டி போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் இருந்துச்சு. அண்ட் இப்போ நான் வந்து நைட் டியூட்டி போயிட்டுருக்கேன். அதை எப்படி நான் டேக்கிள் பண்ணுறேன் அப்படின்றதோ சின்ன ஒரு கிளிப்பாக லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து முறுக்கு, இந்த இதுவெல்லாம் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. நான் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எப்போவுமே பேக்கரியில் போய் வாங்கி வைப்பேன். ஆனால் இந்த வாட்டி வந்து இதில் கம்மியாக ஆஃபரில் இருந்ததுனால ஓகே. மேகி வந்து எப்போவுமே வந்து ஸ்டாக்கில் இருக்கும், ஏன் கொடுக்காதீங்க ரொம்ப அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் வந்து சாட்டர்டே சண்டே டைம்ஸில் வந்து ரொம்ப பசங்க அழுதுட்டு இது மாதிரிட்டு இருந்தாங்கன்னா எப்போயாச்சும் ஒரு வாட்டி அம்மா கொடுப்பாங்க. ரெகுலர் கிடையாது, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை, லைக் அந்த மாதிரி தான். ரொம்பவும் சாப்பிட மாட்டானுங்க, முக்கால்வாசி வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி தான் மக்களே. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸாக இந்த வாட்டி ஃபாலோ பண்ணணும். ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன் ஃபுட் விஷயத்தில். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ கூட பாருங்கள், ஒரே அமக்களும் ஷேட்டை எல்லாம் பண்ணிட்டு கிடக்குதுங்க. ஏய், உச்சா வந்தால் உச்சா தனியாக போக பயப்படுறான். இந்த லாரன்ஸ் மாதிரி ஆகிட்டுக்கிறான் என் புள்ள. இந்த அவங்க அம்மாவை கூட்டினு, ஐயோ என்னடி இது, லாரன்ஸ் அவங்க அம்மாவை கூட்டின்னு போவானே அந்த மாதிரி அவன் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறான். அண்டு என்னது நீ யாரு? விஜயா? விஜய் யாரு? ஏய், பொலிட்டிஷியன். 2026 சிஎம் சொல்லு.
ஜெபி வீடியோ பண்ண உள்ள ஒரே அம்மக்கோலம் நான் அடிக்கிறேன் ஐஃபை அப்படின்றான். ரொம்ப வாழாண்டுக்கிறான். நீ வீட்டாண்ட வந்து இந்த சாமி ஊர்வலம் வந்தது. என் பசங்க கிட்ட ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறானுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. ஸோ வந்து அழகாக ஜாலியாக விளையாடிட்டு ஜெஃபி இப்படிலாம் பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவனை அமைதியாகவே பார்த்துருப்பீங்க. ஆனால் அவன் ரொம்ப சேட்டைக்காரன். ஜெஃபர்சன் வந்து புணுக்கு பூனை ஜெஃபர்சன். அவன் புணுக்கு பூனை ஜெஃபர்சன். அண்ட் டான்ஸ் எல்லாம் பாருங்க தரமாடுறா போல என் புள்ள. புள்ள வந்து அமைதியாக இருக்கும்னு எல்லாரும் அவனை அமைதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் இருக்கிறதுலையே கேடுக்குன்னு இதை பாருங்க. ஜெஃபி அம்மா அடிச்சிருவேன். ஜெஃபி குடு ஜெஃபி அவனை. ஸோ மேக்ஸன் வந்து பயப்படுறான். கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்போது அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து நான் அடி வாங்கிறத பார்த்ததுலேருந்து எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் என்னை விட்டு அவன் எங்கேயுமே போக மாட்டான். நான் வந்துட்டேன்னா ஒன்ஸ் என்கிட்ட இருந்தானா என்கிட்ட மட்டும் தான் இருக்கான். நான் ஆஃபீஸ் போனால் மட்டும்தான் நான் இல்லாமல் அவன் இருக்கான். அண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இந்த பாருங்க இப்போவே வாய்ஸ் கொடுக்க விடுறானுங்களா எங்கன்னான்னு. மேக்கு ரியாக்ஷன் தாங்க ஹைலைட். அவன் ரியாக்ஷன் பேபி. ஜெஃபர்சனுக்கு திடீர்னு சாக்கு வந்துருச்சு. அம்மா அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். போ ஓகே மக்களே, இதுதான் அந்த வீடியோ. எதனால டெலிட் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. என் சின்ன பையன் வந்து விஜய் ஃபேனா. அது பாருங்க அங்கே பாருங்க டான்ஸை பாருங்க. என் பிள்ளை ஐயா இங்கேயா இப்பயும் ஆஹா டடா டிங்கிரி முங்கிரி மேன் இவன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் அதான் சொன்னேன்ல அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்க போயிருந்தோம். அதுக்கப்புறம் என் பசங்க ரொம்ப நாளாக பஸ்ஸில் கூப்பிட்டு போக சொல்லி கேட்டிருந்தானுங்க. அண்ட் வந்து மின்ட்டில் செல்வம் பால் கடைன்னு ஒரு பால் கடை இருக்குது. அங்கே போய்ட்டு மசாலா பால், குலோப்ஜாம், ப்ரெட்டில் பால்கோவா வச்சு கொடுக்குறது, குலோப்ஜாம் வச்சு கொடுக்குறதுலாம் அங்கே இருக்கும். அது ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் சின்ன பொண்ணுலேருந்தே அங்கே சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டேன் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சீரியஸாக ரொம்ப முடியல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு மாதிரி என்னோடய உடம்பு இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எனக்கு ஒரே ஸ்வெட் ஆகுது. எனக்கு என்னென்னவோ பண்ணுது. ஸோ நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. ஸோ இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் நான் சேஃப்டி பண்ணணுமோ, என்னென்னலாம் நான் வாங்கி வைக்கணும், என்னென்னலாம் எந்த விஷயத்தில் என் பசங்களை நான் சேஃப்டி பண்ணணுமோ சேஃப்டி பண்ணிடணும் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு என்றைக்கு அந்த அடிபட்டுச்சோ அன்னிலேருந்து எனக்கு உடம்பு என் உடம்பாகவே இல்லை. ஸோ ஏதோ ஒரு மாதிரி ரியாக்ஷன் காட்டுது. கண் வலிக்குது, தலை வலிக்குது, லைட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஜெஃபர்சனுக்கு ஷூ கிழிஞ்சிருந்ததுன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அது ஃபைனலாக வந்து அதுக்கான டைம் வந்துருச்சு, மாற்றுறதுக்கான டைமு. ஸோ ஷூ கடைக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு மேக்ஸனோட யூனிஃபார்ம் அதான் பால்வடி யூனிஃபார்மு. ஸோ ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போய் ஜெஃபர்சனுக்கு வந்து ஷூ வாங்கி கொடுத்துட்டேன் வெற்றிகரமாக. இது நெக்ஸ்ட் இயர் முடிகிற வரைக்கும் அவர் வந்து வச்சுக்கணும். 2nd ஸ்டாண்டர்ட் கூட இந்த ஷூ தான் அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்படி தான் போச்சு. பட் எனக்கு உடம்பு சரியில்லை மக்களே. எனக்காக நிறையவே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சீரியஸ்லி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. பட் பார்த்துக்கலாம், எல்லாமே கடவுள் விட்ட வழி அப்படின்ற மாதிரி போயிடணும். அண்ட் இதுதான் என்னோடய லைஃப் ரொட்டீன் அப்படியே போயிட்டுருக்கேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் நைட் டியூட்டியில் இருக்கேன். என்னென்ன பண்ணுறேன், எப்படி இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சின்ன vlog-ஆ காட்டுறேன் மக்களே. பாய்.